பெண்ணின் அந்தரங்க வீடியோவை பகிர்ந்த மாணவர்கள் அதிரடி கைது. இனிமேல் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் வேலை, அரசாங்கத்தின் அதிரடி முடிவு. QR இல்லாத அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும். QR முறையை தவறாக பயன்படுத்துபவர்களுக்கும் கடும் சட்ட நடவடிக்கை. எரிபொருள் நெருக்கடியால் பாடசாலைகள் மூடப்படுமா? அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. பல பெண்களுக்கு இலங்கையில் ஆபத்தாக இருந்த இளைஞன் விசாரணையில் சிக்கிய தாய். அவசரமாக சிங்கப்பூருக்கு பறந்தார் ரணில் விக்ரமசிங்க. இன்று இலங்கையில் கடும் வெப்பம், சில பகுதிகளில் மழை, மக்களுக்கு அவசர அறிவிப்பு. மன்னாரில் போதைப்பொருள் கடத்திய 66 வயதுடைய பெண் அதிரடி கைது. வாட்ஸ்அப் ஊடாக பெண்ணின் அந்தரங்க வீடியோவை பகிர்ந்தமை மற்றும் அதனை தம்பசம் வைத்திருந்தமை தொடர்பில் 2 மாணவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அம்பலாங்குடை திலகபுர பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்களால் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் 21 வயதுடைய அம்பலாங்குடை திலகபுர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும், அதில் ஒருவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் மென்பொருள் பொறியியல் பீடத்தில் கற்று வருபவர் என்றும், மற்றவர் ஒருகொடவத்தையில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றில் மோட்டார் வாகன பொறியியல் பாடநெறியை கற்று வருகின்றார். சந்தேக நபர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். நிலவும் எரிபொருள் நெருக்கடியால் இனி இலங்கையில் வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் வேலை செய்யும் நடைமுறையை அறிமுகப்படுத்துவது குறித்த முன்மொழிவு தொடர்பில் அரசாங்கம் தனது விசேட கவனத்தை செலுத்தியுள்ளது. இன்று பிற்பகல் இது குறித்த இறுதி முடிவை எடுக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதோடு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரச நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிவர்த்தன அவர்களிடம் கேட்டபோது இந்த முன்மொழிவு உட்பட மேலும் சில ஆலோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் குறித்து புதிய திட்டங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் QR முறையிலான எரிபொருள் விநியோக முறையை பொதுமக்கள் பயன்படுத்தும் போது சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU விட்லர் தெரிவித்துள்ளார். QR குறியீட்டு முறையை தவறாக பயன்படுத்துபவர்கள், மோசடி செய்பவர்கள், அதன் நடைமுறைப்படுத்தலுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கையை போலீசார் எடுப்பார்கள். எரிபொருளை பெறும் நேரங்களில் பொதுமக்கள் பொறுமையுடனும் போலீசாருக்கு ஒத்துழைப்புடனும் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதோடு நாடு முழுவதும் அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் நடமாடும் ரோந்து பணிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் QR முறைமை இல்லாது எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும் என இலங்கை கனிப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா எச்சரித்துள்ளார். இன்று முதல் விசேட விசாரணைகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வழங்கப்படும் கையிருப்புக்கும் QR முறையின் கீழ் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டறிய ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் நிலையங்களும் இணையதளங்களிலும் இருந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அனைத்தும் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதோடு அடுத்த மாதம் இறுதி வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று சிங்கப்பூர் பயணமாகியுள்ளார். ரணில் எதிர்வரும் புதன்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிய வருவதோடு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை அடுத்து அவர் 2 அல்லது 3 வாரங்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து ஓய்வு எடுப்பார் என்றும் ரணிலுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரமும் உள்நாட்டில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெண்களின் தங்க சங்கிலிகளை அறுத்து இலங்கையின் பல பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டு வந்த தனது மகனுக்கு உடந்தையாக இருந்த 53 வயதுடைய தாயொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளையடிக்கப்படும் நகைகளை அடகு வைத்து வரும் பணத்தில் தனது மகனின் போதைப்பொருள் பாவனைக்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் கீழ் தாயும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் திகதி வடக்கு களுத்துறை பிரதேசத்தில் வைத்து வெண்ணப்புவ தலைமையக போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் பயணித்து வீதியில் செல்லும் பெண்களின் தங்க சங்கிலிகளை அறுத்து சந்தேக நபர் கொள்ளையிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதோடு கடந்த வாரம் பென்னப்புவ தம்பரவில பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 18 வயதுடைய பல்கலைக்கழக மாணவியொருவரின் தங்க சங்கிலியை அறுத்து தப்பியோடிய போது அங்கு நின்ற இளைஞன் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த நேரம் சந்தேக நபரான இளைஞரிடமிருந்து 16 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். விசாரணையில் அவர் ஏற்கனவே சங்கிலி அறுப்பு சம்பவங்களுக்காக விளக்கமறியலில் இருந்து பிணையில் அண்மையில் விடுதலையானவர் என்று தெரிய வந்துள்ளது.
கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் திருடும் தங்க சங்கிலிகளை தனது தாயிடம் ஒப்படைப்பதாகவும் தாய் அவற்றை அடகு வைத்து பெற்றுக்கொள்ளும் பணத்தை தனது போதைப்பொருள் தேவைக்காக தருவதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தாயிடம் நடத்திய விசாரணையில் மகன் கொண்டு வந்து கொடுத்த நகைகளை அடகு வைத்து 5 இடங்கள் தொடர்பில் தகவல்களை வெளியிட்டுள்ளார். அடகு வைக்கப்பட்ட சுமார் 10 தங்க சங்கிலிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளதோடு தற்போது தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரான இளைஞனிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் பல பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பத்துடனான காலநிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானத்தோடு இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இன்று நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்ப சுட்டன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதோடு மேல் சபரகமுவ தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள தாகம் எடுக்காவிட்டால் அடிக்கடி அதிகளவு நீரை அருந்த வேண்டும் என்றும் வயல்வெளிகள் மற்றும் திறந்தவெளி கட்டுமான தளங்களில் நீண்ட நேரம் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வயோதிபர்கள், நோயாளர்கள் மற்றும் சிறுவர்கள் தேவையற்ற முறையில் வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியம் என்றும் வெளியில் செல்லும் போது குடை அல்லது தொப்பிகளை பயன்படுத்துவதோடு முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்குவது பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தைகளில் கோழி இறைச்சியின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பெஸ்டியன் மாவட்ட கோழி வியாபாரிகள் சங்க தலைவர் IMM இக்பால் இது குறித்து தெரிவிக்கையில், நேற்று சந்தையில் கோழி இறைச்சி 1 கிலோ 1400 ரூபாவாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சந்தையில் ஏற்பட்ட அண்மைய ஏற்ற இறக்கங்களை அடுத்து இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் இது சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் இருவரையும் பாதிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளதோடு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வர்த்தக பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் பொருட்களின் விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். QR முறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் காரணமாக பாடசாலை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது தொலைதூர கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்தவோ இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் உயர்மட்ட தகவல்களின் கருத்துப்படி பாடசாலைகளை மூடுவது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் கல்வி நடவடிக்கைகள் வழமை போல் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அறிவித்துள்ளது. ஆனாலும் நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதில் வந்துள்ள சவால்கள் குறித்து ஆராயும் பொருட்டு நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கல்வெவ உள்ளிட்ட பல அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்து ஆலோசித்துள்ளனர். 66 வயதுடைய பெண்ணொருவரை சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு கைது செய்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத சொத்துக்களை விற்பனை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 2019 முதல் 2023 ஆண்டு வரை தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவருக்கு எதிராக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த நபர் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து பல சொத்துக்களையும் வாங்கியுள்ளார். 2 மாடி வீடு, 5 அறைகளை கொண்ட மற்றொரு வீடு, ஒரு கார், 360 பவுண்ட் தங்க ஆபரணங்களையும் வாங்கியுள்ளார். முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது சொத்துக்கள் குறித்து மன்னார் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு நீதிமன்ற உத்தரவின் பேரில் 2 வீடுகளும் காரும் தற்போது முடக்கப்பட்டுள்ளது. கடத்தல் மூலம் பெறப்பட்ட 360 பவுண்ட் தங்க நகைகளை சந்தேக நபரின் மாமியார் பல்வேறு நிதி நிறுவனங்களில் அடகு வைத்துள்ளமை தெரிய வந்துள்ளதோடு மன்னார் பகுதியில் உள்ள பல தங்க விற்பனை நிலையங்களில் அந்த நகைகளை அவர் விற்பனை செய்துள்ளார்.